மலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா ஐயா பழனி மலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா கையால் அரவணைக்கும் நேதாயமை கருணையுடன் காக்கும் கதிர்வேல் அழகா கையால் அரவணைக்கும் நேதாயமை கருணையுடன் காக்கும் கதிர்வேல் அழகா ஐயா பழனி மலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா ஐயா பழனி மலை வேலா விரதம் இருந்து பல பக்தர்கள் வெற்றிவேலன் உனை தேடும் சித்தர்கள் விரதம் இருந்து பல பக்தர்கள் வெற்றிவேலன் உனை தேடும் சித்தர்கள் ஒரு மனதில் வாழும் வித்தகராம் அவர் உளமதில் களிநடம் புரியும் அவர் உளமதில் களிநடம் புரியும் வேலா அருள் சீலா வேலா அருள் சீலா ஐயா பழனி மலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா ஐயா பழனி மலை வேலா கற்ப காவடிகள் ஆடி வரும் பக்தர் சஞ்சலங்கள் நீங்கிட படமெடுக்கும் கற்ப காவடிகள் ஆடி வரும் பக்தர் சஞ்சலங்கள் நீங்கிட படமெடுக்கும் அற்புதங்கள் சந்நிதியில் பல நடக்கும் அந்த ஆண்டவன் பஞ்சாமிர்தம் பிணி துடைக்கும் அந்த ஆண்டவன் பஞ்சாமிர்தம் பிணி துடைக்கும் வேலா அருள் சீலா வேலா அருள் சீலா ஐயா பழனி மலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா கையால் அரவணைக்கும் நேதாயமை கருணையுடன் காக்கும் கதிர்வேல் அழகா ஐயா பழனி மலை வேலா யோகப்பட்டேன பத்தாங்கம் பிரணய திரம்சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத் மஜமகள் மஷம் அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் இந்த யட்சினி மந்திரங்களை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் அற்புதமான சித்திகளை தரக்கூடியது, காரிய சித்திகளை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை இப்போ சொல்ல போகிறோம். இந்த மந்திரத்தோட பெருமை என்பது ஏட்டில் அடங்காதது, ரொம்ப லகுவானது, ரொம்ப ரொம்ப லகுவானது, சுலபமானது. சாதாரணமாக யட்சினி வித்தை, கந்தர்வ வித்தை, நாக வித்தைன்னு நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்ம நினைத்த காரியங்களை சாதிக்க மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த மந்திரங்கள் பலன் தரும். சரி, இப்போ இதனோட பெருமைகளை சொல்கிறோம். அதுக்கு முன்னே இந்த மந்திரத்தை எழுதிக்கங்க. இது ஒரு அற்புதமான மந்திரம், நல்ல சித்திகளை தரக்கூடிய மந்திரம். ஆண் பெண் எல்லோருமே ஜபிக்கலாம். இப்போ தொலைக்காட்சியில் தெரியறத எழுதிக்கங்க. ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் க்ளீம் சௌம் நமோ பகவதி மகா மோகினி திரிலோக்கிய வசங்கரி பந்தின்யே க்ளீம் ஸ்ரீம் பட்
ஸ்வாஹா. இப்போ மறுபடியும் சொல்றேன், நீங்க இது வந்து தொடர்ந்து எழுதிக்கங்க. ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஐம் க்ளீம் சௌம் நமோ பகவதி மகாமோகினி திரிலோக்கிய வசங்கரி வந்தின்யை க்ளீம் க்ரீம் பட் ஸ்வாஹா. இப்ப இந்த மந்திரத்தை வந்து தொடர்ந்து 108 முறை ஜபிக்கலாம். முடியாதவர்கள் 54 முறை ஜபிக்கலாம். இந்த ஜபத்தை தொடர்ந்து செய்து விபூதியில வந்து ஜபித்து நெற்றில இட்டுண்டா வலிப்பு நோய் வராது, நரம்பு சார்ந்த தொல்லைகள் விலகும், படபடப்பு இருக்காது, பயம் இருக்காது, மனதில் சாந்தி கிடைக்கும். அப்போ இந்த மந்திரத்தை தொடர்ந்து வியாபார ஸ்தலங்களில் ஜபிச்சுட்டு வந்தால் நல்ல வியாபார விருத்தி உண்டாகும். அதே மாதிரி சில பேருக்கு வாயில நல்ல வார்த்தை சொல்லுவான், ஆனால் விரோதிகள் வந்துடுவான். நல்லதை செய்ய போய் பொல்லாததை உண்டு செய்துப்பார். அது மாதிரி நல்ல விஷயங்கள் பேச போய் சண்டையில முடியும். அந்த மாதிரி வாக்குல தடுமாற்றம் உள்ளவர்கள் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்தால் வாக்குல இனிமை வரும். 3 கணத்து ஜலம் எடுத்துன்னு வந்து ஒரு சொம்புல வச்சு, செப்பு சொம்போ பித்தளை சொம்புலையோ வச்சு இந்த மந்திரத்தை ஜபித்து ஒரு உதிரணி தீர்த்தம் எடுத்து சாப்பிட்டா வாக்குல நல்ல தெளிவு இருக்கும், சத்துருத்துவம் இருக்காது. இது ஒரு அற்புதமான பலன் தரக்கூடிய மந்திரம். இது வந்து நல்ல வசீகர சக்தியை உண்டாக்கும். மற்றவர்கள் நம்ம பார்த்த உடனே நட்பு உணர்வோட பழகுவார். நம்ம பார்த்த உடனே இருக்கிற பகை விலகும். சபையில ஒரு தனி மரியாதை கிடைக்கும். இந்த மந்திரத்தை ஜபிக்கக்கூடியவர்களுக்கு எப்பேற்பட்ட பெரிய சபைகளில் போனாலும் ஒரு அபரிதமான அற்புதமான சாந்தி தரக்கூடிய வசீகரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மரியாதையாகப்பட்டது சபையில கிடைக்கும். இதை வயதானவர்கள், சிறியவர்கள், ஆண் பெண் எல்லாரும் ஜபிக்கலாம். இல்லை எனக்கு 60 வயசாகி போச்சு எனக்கு என்ன இருக்கு அப்படிலாம் நினைக்க வேண்டாம். எல்லாரும் ஜபிக்கலாம், சபையில மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி எல்லாரும் இனிமையா பழகுவா. அவங்களோட இந்த மந்திரத்தை ஜபித்தால் எல்லாரும் இனிமையா பழகுவா. சந்தனத்துல பன்னீர் விட்டு அரைத்து இந்த ஜபத்தை சொல்லி உடம்புல பூசிட்டு போனால் எந்த சபைக்கு போறோமோ அந்த சபையில உங்களுக்கு கட்டாயம் மாலை மரியாதை எல்லாம் கிடைக்கும். இது ஒரு அற்புதமான மந்திரம். தொடர்ந்து செய்யுங்க. நைவேத்தியம் சொல்லும் போது வெத்தலை, பாக்கு, பழம் போறோம், வேற ஒன்றும் வேண்டாம். விசேஷமான தினம் பௌர்ணமி விசேஷம். பௌர்ணமி காலங்களில் வாசனை பூக்களால இந்த ஜபத்தை பண்ணலாம். அதே அதாவது வாசனை பூ எப்படி பண்ணணும்னா 108 பூ எடுத்து வச்சுட்டு ஒரு முறையும் இந்த ஜபத்தை சொல்லி மந்திரத்தை சொல்லி ஒரு பூவை சேர்க்கறது. இது மாதிரி 108 பூவை சேர்க்கலாம். பௌர்ணமி காலங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷம். சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் போன்ற காலங்கள்லையும் இந்த ஜபத்தை பண்ணலாம். நீங்க நினைத்த அற்புதமான வியாபார வசீகர சக்தியை தரக்கூடிய மந்திரம் இது. அப்புறம் கடுமையான பயம் இருக்கிறவங்க இந்த ஜலத்தை எடுத்து நெத்தியில தெளிச்சுக்கலாம். யாருக்கு பயம் இருக்கோ அவன் நெத்தியில இந்த ஜலத்தை முகத்துல இந்த ஜலத்தை வந்து இந்த மந்திரத்தை சொல்லி 3 முறை சொல்லி ஜலத்தை முகத்துல தெளிச்சா பயம் விலகும். சில குழந்தைகள் ராத்திரில எழுந்து அழும் பாருங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீங்க இந்த மந்திரத்தை காத்தால எழுந்து குளிச்ச உடனே இந்த மந்திரத்தை சொல்லி நெத்தியில தெளிக்கலாம், மூஞ்சில தெளிக்கலாம். அது வந்து நல்ல பலன் தரக்கூடியதா இருக்கும். இந்த மந்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணணும்னு சொல்லும் போது விபூதியும் சந்தனமும் விசேஷம். ஆனா எது உங்களுக்கு உகந்ததோ நீங்க அதை உபயோகப்படுத்திக்கலாம்.